अभी न होगा मेरा अंत। कवि परिचय। अभी न होगा मेरा अंत नामक यह कविता श्री सूर्यकांत त्रिपाठी निराला की कविता है। आप हिंदी में मुक्ति छंद के जनक माने जाते हैं। சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அவங்க எழுதியிருக்காங்க. அவருடைய பேருக்கு ஏற்ற மாதிரியே அவர் ஒரு நல்லா க்ரியேட் பண்ணி எழுதக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அதாவது தனக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக எழுதுவார். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி எழுதுவார். அந்த மாதிரியான ஒரு நேம்க்கு ஏற்ற மாதிரியே அவருடைய எழுத்துக்களும் இருந்ததுன்னு சொல்லலாம். இவர் முற்போக்கு சிந்தனை உள்ள இந்த கவிதைகள்லாம் எழுதுவாங்க இல்லையா, அது மாதிரி உள்ளவங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி எழுதுகிற மாதிரி அவர் அவருடைய கவிதைகளில் எழுதி வச்சுருப்பாங்க. அதாவது அவர் அந்த மாதிரி தனக்கு எப்படி தோணுதோ அதை எப்படி எழுதுகிறார் இல்லையா, அது மாதிரி முற்போக்கு சிந்தனைகள் எழுதும்போது இவரை ஒரு ரோல் மாடலாக எடுத்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் எழுதலாம் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்து மேலே இவரோட கவிதைகளில் பார்த்திங்கன்னா புதிய புதிய விஷயங்களை நிறைய கொடுத்துருப்பார். அப்படி இப்போ நியூவாக வரவங்களாம் அதை பார்க்க போகும்போது இவர் இப்படி எழுதியிருக்காருங்கிற போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இல்லையா, அப்படி உள்ளவங்களாம் பார்க்கும்போது இவங்க ஒரு குருவாகவே பார்ப்பாங்க. அவ்வளோ ஒரு விஷயங்கள் இவங்களுடைய கவிதைகளில் கொடுத்துருப்பாங்க. कविता परिचय। जब मुसीबतें आते हैं तब आदमी थक जाता है, किसी की तसल्ली पाकर वह फिर ताज़ा होता है। फिर लोग स्वयं को तसल्ली देते हैं और निराशा को मार भगाते हैं। कवि दूसरी श्रेणी के हैं, वे गीत गाकर स्वयं निराशा को भगाते हैं और हमें भी निराशा को जीतने का पाठ पढ़ाते हैं। மனிதன் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது சோர்ந்து போயிடுறான். யாராவது ஒருவர்கிட்ட நம்ம சோர்ந்து இருக்கும்போது ஏதாவது ஆறுதல் மொழி கேட்குறோம் அப்படின்னாக்கா நம்ம மீண்டும் புத்துணர்ச்சி நமக்கு கிடைச்சிடுது. சிலர் தங்களே தங்களை நல்லா பூஸ்ட் பண்ணிப்பாங்க. சிலர் அப்படி கிடையாது, சோம்பேறிகளாகவும் விரக்தி அடைஞ்ச மாதிரியும் இருப்பாங்க. அதில் ரெண்டாவது வகையில் சொல்கிறக்கூடிய விதத்தில் தான் இந்த ஆத்தர் நமக்கு இந்த ஸ்டோரியை எழுதியிருக்கிறார். அவர் இந்த ஒரு பாடல்கள் பாடும்போது அவருடைய தாட்ஸ் அங்கே கொடுக்கும்போது பாசிட்டிவ் வைப்ஸில் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக இந்த சோம்பேறிகளாக இருக்கக்கூடிய சிலர் ரொம்ப பூஸ்டப் பண்ண மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க தங்களுடைய வேலையை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட கவிதைகளில் சோம்பலை விரட்டிட்டு சுறுசுறுப்பாக்கி அவங்களுடைய லைஃப்பில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. அதுவல்ல அவங்களுக்கு முடிவு அப்படிங்கிறதே இல்லையா. कविता का सारांश। कवि कहते हैं कि मेरे वन में बसंत अभी अभी आया है, मेरे जीवन में यौवन अभी अभी आया है, इसलिए अभी मेरा अंत नहीं होगा। मैं कुछ अपूर्व काम करना चाहता हूँ, अपने जीवन को सार्थक बनाना चाहता हूँ। मेरे वन के पौधे के पत्ते हरे हैं, डालियाँ कोमल हैं, कलियाँ कोमल हैं, सब जवानी की मस्ती में हैं। मैं कोमल सपनों की किरणें इन गलियों पर फिरूँगा, इन गलियों को जाऊँगा, तब जो सवेरा होगा वह सुंदर होगा। मेरा मन जवानी के कारण मतवाला है, मैं लक्ष्य के बारे में पता कर मन को सही दिशा की ओर मुड़ा दूँगा, तब उन्नति जरूर होगी। ये पुष्प आलास में पेड़ हैं, आलास में पेड़ रखने की इच्छा करते हैं, उन पुष्पों से मैं आलास को खींच लूँगा, इन पुष्पों को अपने नए जीवन के अमृत से सोचेगा, फिर उनको आनंद का द्वार दिखा दूँगा। आज के नौजवान आलसी हैं मगर उन्नति पाने की इच्छा करते हैं, मैं उनको सुस्त बनाऊँगा और उन्नति का द्वार दिखा दूँगा। அவர் சொல்கிறாரு, என் காட்டில் உள்ள தாவரங்கள், அதாவது மரங்கள், இலைகள் பச்சை நிறமாக இருக்கிறது, கிளைகள்லாம் மென்மையாக இருக்குது, அந்த கிளைகள் மொட்டுக்கள் வருது, அது பார்க்க மென்மையாகவும் இருக்குது.
இந்த மொட்டுக்களின் மீது வந்து அவருடைய மென்மையான கதிர்களை பாய்ச்சுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. முற்போக்கான சிந்தனைகள், அந்த பாசிட்டிவ் வைப் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அதாவது அவங்க மேலே அந்த ஒளிக்கதிர்களை வீசி நான் அவங்கள எழுப்புவேன். அவங்கக்கிட்ட உள்ள அந்த சோம்பேறித்தனத்தை எல்லாம் வந்து போக செய்துட்டு அவர்கள் மீது அமிர்தமாக ஊற்றுவேன், அதாவது அந்த ஒளிக்கதிர்களையும் பாய்ச்சுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கை காம் கர்னா சாகத்தாகும், யஹ் காம் மேரா பகலா காம் ஹே, யஹ் மேரா பகலா கதம் ஹே, इसमें मृत्यु नहीं है, बुरा का बुरा जीवन है, मात्र जीवन है. यौवन काल अब से आगे के कई सालों तक रहेगा. इस यौवन काल के ब्रह्म में आशा मुझसे कहते हैं, हे नादान तुम नादान हो, सुनो मैं पहले अविकसित रहती हूँ, फिर विकसित होती हूँ. तब वसंत खिलखिलाता है, तब उन्नति होती है. अंत में कवि कहते हैं कि जब तक मैं देश के नौजवानों को उन्नति का पथ नहीं दिखाऊंगा, तब तक मेरा अंत नहीं होगा. देश को आगे बढ़ने के बाद ही मैं अपना दम तोड़ूंगा. எனக்கு இறப்பு அப்படிங்கிறது கிடையாது. இளைஞர்களை வந்து முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்று அவங்க முன்னேறிய பிறகு தான் நான் என்னுடைய உயிரை விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. विशेषता, कवि निराशा और आलस जैसे कमजोरियों को भागना चाहते हैं, उत्साह के साथ काम करके आगे बढ़ना चाहते हैं. यही बाण इस कविता में पढ़कर हमें भी प्रतीक्षा करते हैं. சோம்பல், விரக்தி போன்ற பலவீனம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விரட்டுவதன் மூலம்தான் நம்ம வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிறத இந்த கவிதையில் சொல்லி நம்மையும் அவர் ஊக்குவித்திருக்கிறார்.